நீ ஓட்டு போடு, ரெட்டலைக்கு போடு, நீ உதயசூரியனுக்கு போடு, எங்களெல்லாம் தூக்கி சுடுகாட்டுல போடு. அப்படியா? பாதி எப்படா வரும்? 4 மணிக்கு வரும். அது வரையும் செத்த ஓரமா படுத்துக்கிறேன். சின்ன பிள்ளைல எல்லாம் பேய் அப்படின்னு பயப்படுவாங்க. நான் சுடுகாட்டுல தான் போய் அந்த படுத்தே கிடப்பேன். அங்க விளக்கறியும் அதுலதான் போய் படிப்பேன். அப்ப எனக்கு அச்சமே கிடையாது. நான் யார்? Who I am? என் பிள்ளைங்களுக்கு அப்பன். நான் யாரு? மட்டமான மருமகன். நான் யாரு உனக்கு சொல்லு. நான் யாரு? எப்படில கரெக்டா சரியா இருக்குல்ல. நான் யார்? யாரு அவன்? இல்ல இல்ல யாம எதுக்கு எடுத்தாலும் என் தலைவர் சீமானே பிடிச்சி அடிக்கீங்க. நல்ல மனுஷர்ல அவரு, சும்மா இருங்களே. என்ன பிடிச்சீங்க? ஒரு 10 குறள் சொல்லுங்க டப்புன்னு. நான் சொல்லிட்டா என்ன பண்றீங்க? இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. எந்த இதழ், எந்த ஊடகம்? AK-74 ஒரு ஆயுதம். அது வந்து ரஷ்யால இருந்து வந்திருக்கு எங்களுக்கு. அவனை செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. அரிசி போலதான் தோட்டா இருக்கும். ஆனாலும் வந்து ஒரு நெஞ்சில பட்டுச்சுன்னா முதுகுக்கு பின்னாடி எதுவும் இருக்காது. எனக்கு எங்க அண்ணன்ட்டே நேரடியா பயிற்சி எடுத்தா கடாபி தான் எனக்கு பயிற்சி கொடுக்குறாரு. அவரு நாங்க 2 ஒரு வயசானா மாமச்சினு பேசிக்கிறீங்கன்னாரு. நாங்க கடைசி வரைக்கும் அண்ணன் தம்பி தான் பேசிட்டோம். என்னென்ன சொல்றோம் பாருங்க. அப்ப உட்காந்துட்டு கேட்கும்போது எங்க அண்ணன் கேட்கிறேன், அண்ணா இப்ப இந்த ரஷ்யாவுக்கு அப்புறம் நம்மகிட்ட தான் இருக்கு இந்த AK-74 இல்லன்னா? ஆமா. அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துறாது. இந்தியாவில இல்ல இல்லப்பா, இந்தியாவில் நம்ம ரஷ்யாவுக்கு அப்புறம் நம்மகிட்ட தான் இருக்கு. உன்னை தெரியும்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். அப்ப இந்தியால AK-74 சுத்த ஒரே ஆள் நான் தான் இருக்கேன். இப்ப எல்லாரும் நீங்க முருகன் கோயிலுக்கு போனா என்ன பண்ணுவீங்க? நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா? நல்ல கறி சாப்பிட்டுட்டு தான் போவோம். உண்மையிலேயே நான் வந்து கறி சாப்பிட்டு எல்லாம் கூடி உட்காந்து கறி சாப்பிட்டு அரோகரா போலீஸ் தான் போவோம். நான் தான் நேரடி பேரங்கிறதுனால எனக்கு தெரியும். எப்படின்னா வேலை வச்சு வேட்டையாடி சாப்பிட்டோம் நம்ம பாட்டனுக்கு என்னடா வெள்ளரிக்காய் வெண்டைக்காய் தின்ட்டு போறது, வாடா ஒன்னும் கோச்சுக்க மாட்டாப்லடா அப்படின்னு தான் நாங்க போவோம். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை, கல்விதான் மானுடனுக்கு செல்வம், ஆனால் மாடும் நம் செல்வங்கள் என்பதை வலியுறுத்தி பாடுகிறார். அப்படியா அர்த்தம்? அகம் டிவி வழியே அகத்திற்குள். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. ஒருத்தனுக்கு அழிவே இல்லாத செல்வம் எதுன்னு பாத்தீங்கன்னா அது கல்வியாத்தான் இருக்கும். மற்ற செல்வங்கள் எல்லாம் செல்வமே இல்ல. மாட பத்தி எழுதலையா? மாடுங்கிற இதுல இல்லைங்க. எந்த நாதாரி உங்களுக்கு படிச்சு இரிட்டேட்டிங்காக உள்ளது. எழுத்தாணியை தூக்கி மூக்குக்குள்ள விட்டு விடுவேன். இந்த கிருஷ்ணன் பையன் யாரு தெரியுமா? கிருஷ்ணன் இங்க பாருங்க. அந்த பெண்கள் எல்லாம் ஆடு மேய்க்கிற இடையர்குல பெண்கள் எல்லாம் ஒரு குளத்துல குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பொறிக்கு நாய் ஓடி போய் அந்த பிள்ளையை கட்டி வச்சிருந்த துணிமணிகளாம் எடுத்துக்கிட்டு மரத்துல உட்காந்து இந்த பிள்ளைய உடைய கலாண்டு போயிட்டான. கிருஷ்ணானா கிருஷ்ணா குடுத்துருன்ட்டு மார்பகங்களை இப்படி மறைச்சுக்கிட்டு இப்படி பக்கவாட்டிலேயே நடந்து போகுது அந்த பிள்ளை. அவன் சொல்றான் பாருங்க, எவ்வளவு கண்ணியமிக்க கடவுள், 2 கையும் நீங்க ஏந்தி கேட்டாத்தான் தருவேங்க. உண்மையிலேயே நல்ல மான ரோசம் உள்ள தாய்மார்களா இருந்தா நாளையில இருந்து நீங்க கிருஷ்ணனுக்கோ கண்ணனுக்கோ கோயிலுக்கு கூப்பிடுங்க. உண்மையிலேயே அவனெல்லாம் ஈவ்டீசிங்ல உள்ளதுக்கு போட்டு செருப்பு கட்டி அடிக்கணும். நாய இந்த நாய பொம்பளை பிள்ளைகளை பார்த்தாலே ஈவ்டீசிங்கிறான். இவன் இவ்வளவு சேட்டை செஞ்சிருக்கான் அந்த பொறிக்கு நாய். இவனை கடவுள்னு கும்பிடுன்ற. என்ன சொன்ன? பேசும் திறனற்ற உயிர்களுக்காக பேசுவோம். ஆடும் மாடும் அற்ப உயிர்கள் அல்ல. ஏன் சொன்ன? மாட்டுக்கறியை மருந்தா சாப்பிடறான். மருந்தா. இதுல எதுல உண்மை? வாரத்துக்கு 2 தடவை 1/2 கிலோ போட்டு நின்னு வரும். என்னடா சொல்ற? நான் மட்டும் இல்ல, நானே என் தம்பியெல்லாம் ஆக்கி வச்சு அடிச்சு விட்டுருவான். யா ஒரே ஒரு ஓட்ட போட்டு விடுங்க விவசாயிக்கு. பாவம் யா, பாவம். விஷம் குடிச்சு சாகுற நிலைமைக்கு தள்ளிட்டிய. என்னடா பிச்சை எடுக்கிற? என்னட்ட கொடு, ஒரே ஒரு நாள் கொடுங்களேன் பிளீஸ். என்னடா? ஒரு நாள் முதலமைச்சர் மாதிரி இந்த சங்கர் படம் அர்ஜுன் நடிச்ச மாதிரி ஒரு நாள் கொடு. பொழுதுபோக்கு தளத்தில் தலைவர்களை தேடியவர்கள் அல்ல என்னை விரும்புகிற மக்கள். போராட்ட களத்தில் தலைவனை தேடுகிற மக்கள் தான் என்னை பின்தொடர்வார். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிட்டேன் நானு. ஒரு அரிசி கூட நல்லா இல்ல, எத்தனை வந்து கீழே தான் போடுறோம். நாங்க எப்படி சாப்பிட முடியாத? நீங்க எங்க போய் சொல்லிக்கிறீங்களோ அங்க போய் சொல்லுங்கன்றாங்க. ரேஷன் கடையில
எந்த கடையில் சொன்னாங்க? ரேஷன் கல்ல. எந்த இடத்துலடா குத்துனாங்க? ரேஷன் கல்ல. ஒரு நிமிஷப்பா. அஜித் பின்னாடியும் விஜய் பின்னாடியும் ரஜினிகாந்த் பின்னாடியும் கமலஹாசன் பின்னாடியும் சென்ற எல்லை போன்ற இளைய பிள்ளைகளை தலைவர் பிரபாகரன் பின்னால் செல்ல வைத்தவர் எங்க அண்ணன் சீமான். சீமான் சீமான். ஹலோ, அண்ணன் வீரமாக பேசும்போது அங்கதான் பேச்சு உனக்கு. அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிடுச்சு, அடிக்க நீ வரியா? அந்த ஆள் என்ன சொன்ன? இது ஆணவ கொலை, சாதி ஆணவ கொலை, சாதி ஆணவ கொலை, அது குடிப்பெருமை கொலைம்ப. எனக்கு சாதி தமிழை, தமிழனுக்கு சாதி இல்லை. நாங்கள் குடிகிறான். எனக்கு குடிப்பெருமை கிடையாது, இனப்பெருமை தான். எனக்கு மொழி பெருமை, இனப்பெருமை தான். அதனால எனக்கு குடிப்பெருமை கிடையாது. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்? வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. சூத்து மூடிட்டு வந்தாலும் உட்காருங்க ப்ரோ. என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன். எதுக்குடா வந்திய டிவிக்க? அப்படி கத்தாதியடா, அப்படி கத்தாதிய. இப்ப எல்லாரும் நீங்க முருகன் கோயிலுக்கு போனா என்ன பண்ணுவீங்க? நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா? நல்ல கறி சாப்பிட்டு தான் போவோம். உண்மையிலேயே நான் வந்து கறி சாப்பிட்டு எல்லாம் கூடி உட்காந்து கறி சாப்பிட்டு அரோகரா போடிச்சு போவோம். நான் தான் நேரடி பேருங்கிறதுனால எனக்கு தெரியும். எப்படின்னா, பழனிசாமி நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. வாங்க